Hi viewers, welcome back to MotoWagon Impressions. நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து Skoda India வந்து Kushaq ன்னு சொல்லக்கூடிய அவங்களோட மிட் சைஸ் SUV வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதோட இம்ப்ரெஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த இம்ப்ரெஷன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம AutoExpo 2020க்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன். அந்த AutoExpo 2020ல நம்மளும் பங்கெடுத்திருந்தோம். அதுல பார்த்தோம்னா ஸ்கோடாவோட ஸ்டால்ல விஷன் IN ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் காரை வந்து அவங்க அதுல வச்சிருந்தாங்க. நல்ல பப்ளிக்கோட அட்மிரேஷன் அது வாங்கிச்சுது. அந்த கான்செப்ட் காரணம் என்னன்னா வந்து அது ஒரு கார் அவங்க இந்தியன் மார்க்கெட்டுக்காக செய்யறதுக்காக பிளான் பண்ணும்போது அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்டீரியர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஒரு ஸ்ட்ரக்சர் அதில் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃபர்தராக ப்ரொடக்ஷன் ஸ்பெக்காக வரும். ப்ரொடக்ஷன் ஸ்பெக்குன்னு சொல்லக்கூடியது வந்து மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட். இப்போ வந்து அது ப்ரொடக்ஷன் ஸ்பெக்கை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இம்ப்ரெஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த குஷாக்னுள்ள நேம் கூட அவங்க கிங்னு சொல்லி ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் பார்ப்போம். இந்த டிசைன் தீம் அவங்க மீன் பண்ணியிருக்கிறது இந்தியன் கல்ச்சரை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து கிறிஸ்டலைன் டிசைன் லாங்குவேஜ்னு ஒன்று தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ட்ரெடிஷ்னல் டிசைனையும் மாடர்ன் டைனாமிக் தீமையும் பிளெண்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸ்கோடா இந்தியா என்ன சொல்றாங்கன்னா இந்த டிசைன் வந்து டெவலப் பண்ணதே இந்தியாவிலிருந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸ்கோடா இந்தியாவோட அந்த ரிவைவல் பிளான் வந்து நம்ம முன்னாடி உள்ள போலோ அந்த ரிவ்யூல சொல்லியிருந்தோம். அது என்னன்னா ஸ்கோடா ஆட்டோ ஃபோக்ஸ்வேகன் இந்தியாவோட 2.0 ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி வந்தது. இதோட 95% லோக்கலைசேஷன் பார்ட்ஸ்ல பண்றாங்க. அதனால அதோட அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களால காம்படிட்டிவா பிரைஸ் பண்ண முடியும். இதோட பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா MQB A0 IN சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல பண்ணியிருப்பாங்க. இனி ஃபர்தரா வரக்கூடிய ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவோட ரேபிட் வெண்டோ ஃபோக்ஸ்வேகனோட டாய்கன் அதுல எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த குஷாக்கோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா 6 ஏர்பேக்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கரேஜஸ் கொடுத்திருப்பாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்திருப்பாங்க, மல்டி கொலிஷன் பிரேக்கிங் கொடுத்திருப்பாங்க. இந்த குஷாக்கோட டைமென்ஷன்ஸ் பார்ப்போம். ஸ்கோடா வந்து இது ஒரு ரைட் சைஸ் SUV ன்னு சொல்றாங்க. ரைட் சைஸ் SUV ஏன் மீன் பண்றாங்கன்னா இதோட டைமென்ஷன்ஸ் வந்து இந்தியன் ரோட்ஸ்க்கு அடாப்டபிளா இருக்கும், பார்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஹைவே ஸ்பீட்ஸ்க்கு வந்து பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. இதோட லென்த் வந்து 4225 மில்லிமீட்டர், விட்த் வந்து 1716 மில்லிமீட்டர், ஹைட் வந்து 1612 மில்லிமீட்டர். இதோட மெயின் பார்ட் வந்து அந்த வீல் பேஸ் பார்த்தோம்னா 2651 மில்லிமீட்டர்ல இருக்கும். அது இந்த செக்மெண்ட்லே லாங்கான வீல் பேஸ். இந்த வீல் பேஸ் வந்து உள்ள ஸ்பேஸை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணும். எக்ஸ்டீரியர் டிசைன் பத்தி பார்ப்போம். எக்ஸ்டீரியர்ல ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா அந்த ப்ராமினன்ட் வைட் ஸ்கோடா கிரில் இருக்குது. அது பக்கத்திலே வந்து டுவல் ஹெட்லைட் செட்டப் கொடுத்திருப்பாங்க. ஒரு பெரிய பம்பர் கொடுத்திருப்பாங்க. பம்பர்ல நிறைய கட்ஸ் அண்ட் கிரீசஸ் இருக்கும். ஒரு ஃபாக்ஸ் கிட் பிளேட்டும் இருக்கும். சைட் டிசைனிங் பத்தி பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல் வந்து ஒரு SUV-யோட சைட் ப்ரொஃபைல்ல இருக்குது. அந்த 4.2 மீட்டர்ஸோட லென்த்தை வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுது. ஒரு போல்டு வெயிஸ்ட் லைன் வந்து இருக்குது. கூட வீல்ஸை சுத்தி பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்திருக்கிறது அந்த SUV எஃபெக்ட் கொடுக்குது. 17 இன்ச் டைமண்ட் கட் அலாய்ஸ் கொடுத்திருக்காங்க. ரியர் டிசைன் டீடைலிங் பத்தி பார்ப்போம். டிப்பிக்கல் ஸ்கோடா ரியர், அந்த ஸ்கோடா நேம் பேட்ஜிங் எம்போஸ் பண்ணியிருக்கிறது நியூ ஜெனரேஷன் ஸ்கோடா கார்ஸ்ல வந்த மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஒரு wrap around LED டெயில் லேம்ப் கொடுத்திருக்காங்க. இப்போ ரூஃபை பார்த்தோம்னா ரூஃப் ஸ்பாய்லர் கொடுத்திருக்காங்க. கூட வந்து சன் ரூஃப் கொடுத்திருக்காங்க. ஒரு பேனரோமிக் கிளாஸ் ரூஃப் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்குன்னு நம்ம ஃபீல் பண்றோம். கூட ஒரு ஃபாக்ஸ் கிட் பிளேட் வந்து பின்னாடி கொடுத்திருக்கிறது வந்து அந்த SUV கேரக்டருக்கு இன்னும் இம்போசிங்கா இருக்கு. இன்டீரியர் டிசைன் தீம் பத்தி பார்ப்போம். ஒரு லேயர்டு டேஷ்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு 10 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வருது. அதுல வந்து ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி, கனெக்டட் கார் டெக்னாலஜி, 6 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபர் கொடுத்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இன்ஃபோடெயின்மென்ட்டுக்கு கீழே வந்து ஃபெதர் டச் AC கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த குஷாக்கோட இன்டீரியர்ல ஒரு அட்ராக்டிவ்னஸா இருக்கக்கூடிய ஒரு மெயின் இது பார்த்தோம்னா அந்த 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல். அதுக்கு கூட வந்து ஒரு 10 இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. அது வந்து அந்த விர்ச்சுவல் காக்பிட் ஆக்ட் ஆகும். கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கூட நேவிகேஷனும் டிரைவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இதிலே பார்த்துக்கலாம். இன்டீரியர்ல ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்திருக்காங்க. வென்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. கூல்டு க்ளோ பாக்ஸும் வருது. இப்போ என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் பற்றி பார்ப்போம். 2 பெட்ரோல் இன்ஜின்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த 1 லிட்டர் TSI டர்போ பெட்ரோல் இன்ஜின். அது 3 சிலிண்டர் ஃபார்மேட்டில் இருக்கும். 115 PS பவரும் 175 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கொடுத்துருப்பாங்க. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கூட வரும். செகண்ட் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தோம்னா அந்த 1500 cc TSI இன்ஜின் 4 சிலிண்டரில் வரும். 150 PS பவரும் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்ல இருக்கும். 6 ஸ்பீட் மேனுவல் அந்த 7 ஸ்பீட் DSG கியர் பாக்ஸ் கூட வருது. இந்த ஸ்கோடா குஷாக் வந்து 3 வேரியன்ட்ஸ்ல வருது. ஆக்டிவ், ஆம்பிஷன் அண்ட் ஸ்டைல் வேரியன்ட்ஸ்ல வருது.
கலர்ஸ் பார்த்தோம்னா 5 கலர்ஸில் வருது. கேண்டி ஒயிட், பிரில்லியன்ட் சில்வர், கார்பன் ஸ்டீல், ஹனி ஆரஞ்ச், டொர்னேடோ ரெட். இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 10 லட்சத்திலிருந்து 16 லட்சம் வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா ப்ரைஸ் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. இதோட காம்படிட்டர்ஸ் பார்த்தோம்னா கிரெட்டா, செல்டாஸ், கிக்ஸ், ஹேரியர், ஹெக்டர் கூட இந்தியன் மார்க்கெட்டில் இது காம்படிட் பண்ணுது. இதோட இம்ப்ரெஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ மோட்டோவேகனோட இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னா, ஸ்கோடா இந்தியாவோட ஃபியூச்சருக்கான ஒரு மெயின் ப்ராடக்ட் வந்து குஷாக்கா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸை பற்றி பேசுறது ஒன்று. ஏன்னா சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ் வந்து இப்போ ஹாட்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அதில் வந்து அதை வாங்கி இருக்கிற பீப்புள் ஒரு 5 வருஷம், இப்போ அது வந்து ஒரு 7-8 வருஷம் ஆக போகுது. இந்த 5 வருஷம் 6 வருஷம் தாண்டி அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து அந்த மிட் சைஸ் எஸ்யூவிஸில் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கோடா வந்து அந்த மிட் சைஸ் எஸ்யூவில அவங்களோட அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி இருக்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஓவரால் ஆஸ் எ பேக்கேஜ் பார்க்கும்போது ஸ்கோடாவோட இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராமிசிங்காக தெரியுது. நல்ல இன்டீரியர்ஸ், ஒரு சாலிடான எக்ஸ்டீரியர் கூட அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 2 என்ஜின்ஸ் எல்லாமே வந்து ப்ராமிசிங்காக இருக்குது. அந்த 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜினோட அந்த 7 ஸ்பீட் டிஎஸ்டி அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஸ்கோடா ஃபேன்ஸ் பிளஸ் டிரைவிங் எந்தூசியாஸ்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். ஆனால் ஒரு குறை என்னன்னா, அந்த டிடிஐ டீசல் என்ஜின் இல்லாதது ஒரு குறை தான். ஏன்னா அந்த டார்க் லவர்ஸ் வந்து அந்த ஃபன் டு டிரைவ் கேரக்டர்ல அந்த டீசல் என்ஜின் பிளஸ் டிஎஸ்டி காம்போ வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த ஸ்கோடா குஷாக் பற்றின இம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த குஷாக் இந்தியன் மார்க்கெட்டில் அஃபிஷியல் லான்ச் டேட் இன்னும் அவங்க மென்ஷன் பண்ணல. லான்ச் டேட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து அஃபிஷியல் ரிவ்யூ நம்ம சேனலில் பண்ணுவோம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye bye from MotoWagon. Drive responsibly.